போயிட்டேனே அம்மா அம்மாடி இது யாரு ஒண்ணு போடும் ஐயோ பேசுவாரு பாருடா சாமி நீ இருப்பீங்களோ நீ போவியோ நீ என்னடா சம்பளம் பண்ணி சம்பளம் போட்டாடா சாமி சாமி என்ன சாமி போனீங்கன்னா இருக்குது அப்பவே நான் படுத்து சொன்னேன் உங்ககிட்ட சொந்தக்காரரோ பந்தக்காரரோ உங்க பக்கத்து கூட சென்னைக்காரன் கூட்டுனா வச்சுக்க அவங்க சொந்த பக்கத்துல யாராவது ஒருத்தர் இரவு நடி வை வந்து பார்த்து சேர்ந்துட்டா அவங்க கூட போவாங்க. அவங்க போய் உட்காந்து அழுதுட்டு பக்கத்துல இந்த மூக்கு தேடி சிந்திட்டு கழுவி தொடச்சிட்டு ஆமா வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஊர் ஊரா போன பழகு உன் மேல மூக்கு சிந்தி போடுற போய் நீ இருப்ப ஒன்னே உங்க அப்பா என்னத்த பார்த்த நான் அப்பவே உங்கள்கிட்ட சொன்னேன் உனக்கு 2 கிளாஸ் மேல போனா உன் உடம்புக்கு ஒத்துக்காது கேட்டியா நீ பிடிக்கும் பிடிக்குமா போட்டி போட்டு நீ 2 கிளாஸுக்கு மேல குடிக்காதன்னா 4 கிளாஸா குடிச்சு அதான் உனக்கு இந்த மாதிரி ஆகி போச்சுன்ற அப்ப சாமி குடிக்குமானதுக்கு நான் தான் போட்டு போட்டு குடிச்சேன் இந்த தந்தா கண்ணு சேர்ந்ததுக்கும் குடிச்சதுக்கு என்ன இருக்கு அங்கங்க கடையில பாக்கெட்டு வருஷ கணக்கில் வச்சிருந்ததை எடுத்து கொடுப்பாங்க. இந்த ஊர்ல சுயமா நம்ம மாட்டு பாலே தயார் பண்ண மோராச்சு குடிச்சா தொண்டைக்கு இதமா இருக்கும். நம்ம ரொம்ப நாளா கண்ணு முடிச்சு வரோம். அதனால கூட்டத்தை அன்னைக்குன்னா இந்த 2 கிளாஸ் மோர் தான் இனி எனக்கு வாங்கி கொடுத்தேன். 2 கிளாஸ் வாங்கிடா வாங்கினா உடம்பு கட்டு போது என்ன சளி பிடிச்சி போகுதுன்னு நான் எது ஒன்றும் பண்ணாது எவ்வளோ வாங்கி பிடிச்சிட்டேன். இப்போ அதனால கண்ணு சொல்லி மோர் முடிச்சா குடிச்சுட்டா உடம்புக்கு கண்ணு செலுத்தாரு கண்ணு செலுத்துக்கு எதனால நீங்க 2 பேரும் கற்பனை பண்ணீங்கன்னு இவங்க கண்ணு செவந்து போச்சு. இவங்க அந்த சக்காத்தி விட்டு போய் கண்ணு முடிச்சாரோ அதனாலதான் விடிய கண்ணு முடிச்சுனா எதுக்கு சேர்ந்து போச்சு சாமி கேட்டா பல் சொல்றேன் ஒன்னு கூப்பு வச்சு ஏன் சாமி அப்ப கண்ணு சேர்ந்து போச்சு ஒரு குடும்பத்துல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்குதுன்னா இந்த மாதிரி யாரும் மூச்சு மாதிரி பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி யாரும் அடிச்சுக்குவாங்க யார் சாப்பிட கொடுப்பாங்க எப்ப இவங்க எப்படி வாழ கேட்பான் நாங்க பண்றது ஏன் கண்ணு சேர்ந்து போச்சுன்னா அப்படி எதுதான் கண்ணு சேர்ந்து போச்சு. ஆமா சக்கரவர்த்தி நான் கணக்கு பார்ப்போம். நம்ம நாட்டுக்கு எவ்வளவு சேர்த்து இருக்குது நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கிறோம். மார்ச் மாசம் ஆமா இருப்பா மார்ச் மாசம் கணக்கு முடிச்சு ஆமா ஆமா சொல்லுவாங்க.
கடன் முடிச்சுட்டு வந்தாதான் தருணம் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. அது மாதிரி அரசாங்க கணக்கு பார்க்கணும்டா. ஓ இந்திய கணக்கு பார்த்து கண்ணு மூச்சு சரி கண்ணு சிவப்பு. சரி அம்மாட்ட சொல்றேன். எம்மோ கேட்டேன் நான் சொல்றதுக்கு நான் கேட்டேன் இரு. நேத்தே சாணி கரைச்சி போலாமா அவன் மாதிரி எம்மா பார்த்து ஒரு நாள் நீங்க எல்லாரும் சாணி கரைச்சி சீக்கிரமா போய் போடணும். சரி சீக்கிரம் வீட்டு காட்டுங்க. என்னால சாமி பேச போனோம் பின்ன சுவாமி உங்களை பார்க்கும்போது எப்படி தெரியுமா? இன்னுமா கோபியர் கொஞ்சம் அதுக்குள்ள என் பேரனுக்கு பொருட்கள் போகுது. இடையில ஏன்னா சிவபுத்திர பேரனுடைய மகனுக்கு முப்பது நாள் அதுக்கு தான் சொல்லிக்கிறாங்க பிள்ளைகளை சொல்லிவிட்டு நம்ம பேரை வந்துட்டான். ஒரு கால நேரம் ஒரு வாழ்த்துட்டு அவனுக்கு ஏதாவது பசி தீர்த்து சாப்பாடு எதுவும் ஏற்பாடு செய்ய நான் பேசிட்டு அப்படியே ஆகட்டும். மங்கள கல்யாணம் நிகழ்ந்த
பாத்தீங்களா? நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா போச்சு. தாத்தா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காகவே ஓட்டோட்டமா ஓடுது தாத்தா. இது என்ன சந்தோஷம்? எப்பேற்பட்ட சந்தோஷம் காத்துக்கிட்டு அந்த பொண்ணு ஒன்னையே நினைச்சிருக்கீங்களா? முக்கலாமணி நாட்டினுடைய மன்னனுடைய மகள் மரகதவள்ளி மரகதி இருக்கின்றார். எந்த நேரமும் கண்ணா மணிவண்ணா கண்ணா மணிவண்ணா அப்படி என்னமா உனக்கு குறை? இருந்தாலும் உண்மையாகத்தான் சொல்றேன். கலகக்காரன் நினைக்காதீங்க. என்ன அப்படி இல்லைன்னா எப்படி உயிர் நீத்து விடுவாள்? தங்கள் நாமதயத்தையும் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த கண்ணனையே தான் மங்களாபுரிக்கு சென்றதாகவே மேற்கொண்டிருக்கின்றார். எந்த காரணத்தை கொண்டு விடாதீர்கள். எப்படி அந்த மங்களாபுரி மரகதவள்ளி நீங்களே நினைத்துக் கொண்டிருக்கின்றார். வீடு வந்து அவங்க சந்திக்கிறேன். கண்ணன் என்ற பெயரோடு யாரோ ஒரு கொடியவர்கள் வந்து கொடியவர்கள் வந்து எப்படி காப்பாற்றப்பட்டு நான் நினைத்தது எப்படியாக முடிய வேண்டும். எந்த காரணத்தில் உயிரோடு இருக்குவதை கல்யாணம் என்பதே என் வாழ்க்கையில் நடக்க கூடாது. எந்த ஒரு ஆம்பளையை பார்த்து ஆகப்படவும் கூடாது. நான் நினைத்தது எப்படியாக முடிய வேண்டும். காரணம் தனியாகவே வாழ்கிறார் வேண்டும். நானதாகி வழிபாடுகிறேன். அதனால் கல்யாணமா இருக்கிறது. என்னையே மணக்கணும்னு ஒத்த காலம் நிக்கிறான்னு நாரதன் சொன்னா, இங்க வந்து பார்த்தா என்னமோ கன்னிகாமான அமைச்சிருக்க. சாது சங்கமம் குணக்கல்மிஷம் மரகதவள்ளி மடாலம் நாட்டு மன்னனுடைய மகள்கள் மன்னனே இப்படி கட்டத்திற்கு கன்னியாகுமரத்தை கன்னியாகுமரம் சொல்லி தண்ணியே இருந்து பார்த்து இப்படி ஆளும் சுகமா இல்லாமல் இருக்கிறோமே கூட மனமா இருக்கிறோம். நாவல் சொல்வார்கள் எனக்கும் அப்படின்னு சொல்லி நீ காய்க்கிறார் கண்ண யாரையும் அப்படி மனதாரி நினைச்சது கிடையாது. நீ நினைச்சு உலகத்து ஆயிரம் கண்ணா இருப்பான். அதெல்லாம் நினைக்கிறது எனக்கு என்ன ஆம்பளைக்கு ஆசைப்பட்டா அப்படியே ஆனா பெண்களுக்கு ஆசை வந்துவிட்டால் அவளுக்கு ஆசை இருக்குமா சொல்லுவாங்க. நீ தெரியும் நீ யாரு திருமணம் செய்யணும்னு நினைச்சியோ ஆசைப்பட்டியோ அந்த கன்னியாகுமரத்தை
பிடிச்சு பாத்தியா? ஐயோ ஊர் வழக்கு சமையல் போடுறதுன்னா இந்த மாதிரி சன்மார்க்கத்தை கெடுக்கிறோம். இந்த மாதிரி கணவனே கல்யாணம் அப்பா அம்மா ஏமாத்திட்டு கல்யாணம் மற்ற மனதிலே ஒரு எண்ணத்தினால் அந்த கணவனையெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. அதையா நான் யாருன்னு என்ன பார்க்கணும் என்னையே கிட்ட நெருங்க நம்ம தான் கல்யாணம் கட்டிக்கு போறோம். அப்புறம் நாம என்னையா பைத்தியகரத்தனம் கல்யாணம் செய்து கொண்டு சொன்னாங்க. உனக்கு பைத்தியம் நான் சொன்ன கேட்டா மாமா மோசமானவரு பார்த்து நடந்துக்கிறா. உங்க மச்சான் தான் கேட்பாரு, அவளை கேட்பாரு. செல்லம்மா மரகதம் அறிய மாட்டாங்க. நான் தான் பைத்தியா ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே தொட்டிலியா என்ன செய்வா அந்த பொண்ணுக்கு 2 பேர் போட்டி போட்டு வளத்தினுடைய பெருமையை காட்டு ஆமா ரோட்டு ஓர கூறு கட்டி விற்கிற கத்திரிக்காடா நானு கூறு போறீங்க பல்லு விழும் என்னுடைய வள்ளி மரகத வள்ளி. ஆமா நம்ம யாருமே
ஆனா நாங்க இருவரும் சேர்ந்தா இது தப்ப முடியாது. மரியாதையாக சொல்லுங்க. மாமா ரெண்டு அடி அடிச்சு பாத்து திருப்பி அடிச்சு படிச்சு பாரு. உலகத்துல இவ்வளவு பணம் படிச்சு என்னுடைய பலத்தின் மகிமை தெரியாமல் இருவரையும் கட்டிவிட்டு இவருக்காக எவரும் என்னையும் அர்ஜுனையும் அடியோதனமா அடிச்சு கட்டி போட்டுட்டோம். யாருக்கு இவ்வளவு பணம் படுத்தினாலும் இவனை அடிப்பதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்குது வழி. மரம் எப்படி வாங்கியிருக்கா? என்ன ஒரு வாங்கி இருக்கிறோம்? உருவமே இல்லாத ஒருவனுக்கு பிறக்கும் குழந்தையால் எனக்கு நாங்க அடிப்பட்டதான் கட்டுப்பட்டதுதான். எங்களை காப்பாற்ற உலகத்துல யாரும் இருக்குது. எப்படிடா உருவமே இல்லாத ஒருவனுக்கு எப்படிடா பிழைப்போம்? பிழைப்பது வந்து எப்படிடா எங்களை காப்பாற்றும்? இதற்கும் ஒரு வழி இருக்கு. நீங்க சொல்லுங்க. வாயுதேவனுக்கு வாஞ்சனாதேவனுக்கு முடித்தவன் தான். வாயுதேவன் இன்னும் இல்லாத அர்ச்சனாதேவிக்கு பிறந்தவனா? ஆஞ்சநேயன் மாறுது. இது என்ன சந்தேகம்? ஆண்டவன் வந்தால் தான் இதவனை சங்காரம் செய்ய முடியும். பஞ்ச புள்ள தலை சிறந்தவன். காற்று சஞ்சாரம் இல்லைன்னா உலகத்துல எந்த ஜீவராசி வர முடியும்? வாயு பகவான் தான். இந்த வாயு பகவானுக்கு அஞ்சனாதேவிக்கு பிறந்த ஆஞ்சநேயன் இருக்கு. அவன் இப்ப வருவானா? பஞ்சங்களை காப்பாற்றுவானா? அங்க ராமதேவ் இருக்கின்றவன் அவன் வருவான். அந்த குழந்தைவர் மலைத்தோழி அறிஞர் என்ன செய்தால் கருவுற்றிருந்தார். இருந்தாலும் தங்கை இடத்தி அது பாய்க்கிறபோது அண்ணால் வந்தது. தங்கை எடுத்து எதிர்பார்க்கிற பொழுது இலை அதிகரித்தது. தங்கை கருவுற்றிருக்கிறார். யாருக்கு காரியத்தை செய்தார்கள்?
தங்கையை பார்த்தார்கள். உடனே தங்கை செவி இயற்கை காட்சி ஊற்றினார்கள். அது உடனே என்னப்பட்ட செய்தார்கள். இப்படி செய்தும் இந்த கிட்டி போட்டு வயிற்றை நெருங்கினார்கள். எங்கு ஓடி என்னை பார்த்தால் பாலியும் சுற்றிலும் பயந்து ஓடி நின்றார்கள். அப்படி பார்த்தவழி தாயே நான் யார், நான் யாரை துணைக்கொண்டு வாழும் என்று கேட்டதற்கு ஒரு காலத்திலே உன்னை யார் கவசம் உண்டாமல் அழைக்கிறாரோ அவர் துணைக்கொண்டே வாழ வேண்டும் என்று என் தாய் தெரிவித்தார். அதன் பிரகாரம் பாலியும் சுற்றிலும் என்ன செய்து வழக்கம்